அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி தற்போது சாலை மறியல் போராட்டமானது அலங்காநல்லூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்கலாம். நம்முடைய செய்தியாளர் அருண் முதலில் இணைகிறார். அருண், தற்போதைக்கு இந்த அலங்காநல்லூர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களெல்லாம் கைது செய்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபம் அருகில் இருக்கக்கூடிய இந்த சாலை மறியல் போராட்டத்தை அந்த ஊர் மக்களும் பல இளைஞர்களும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னென்ன விதமான கோரிக்கைகளை தற்போதைக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? தற்போதைய கோரிக்கை என்பது வந்து ஒன்னேதான் பார்க்கப்படுது. ஏன்னா இப்ப காலையில கைது செய்யப்பட்டவர்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில் கட்டாயமாக ஜல்லிக்கட்டை நடத்திய தீர்வோம் என தமிழகத்திலிருந்து வந்த பல இளைஞர்கள் நேற்று காலை 8 மணி முதலே தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பார்க்கும்போது அந்த போராட்டங்கள் காலை 6 மணி அளவில் சுமார் அவங்களுக்கு கைது செய்யப்பட்டனர். அந்த நிலையில் பார்க்கும்போது இந்த பகுதி மக்கள் ஏறக்குறைய நீங்க பார்க்கலாம், இங்க ஏறக்குறைய ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் காத்துட்டு இருக்காங்க. இதுல முதல் கட்டமா வந்ததே பாத்தீங்கன்னா பெண்களை தான் இருக்கும். ஒரு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் அவங்க உடனடியாக இப்ப விடுதலை செய்யணும், விடுதலை செய்து அவங்களுடைய போராட்டத்திற்கு காவல்துறை ஒத்துழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்காக இந்த பகுதி முழுவதும் இருக்கிற பெண்கள் முதல் கட்டமாக தொடர்ந்து அந்த ஊர் முழுக்க பயணிச்சாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களையும் ஒன்று திரட்டி தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இங்க காவல்துறை பார்க்கும்போது இந்த காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஊர் பகுதி மக்கள் 10 பேர் மட்டும் வாங்க, அவங்க முன்பே அவங்களை விடுதலை செய்வதாக தெரிவித்திருக்காங்க. இதற்காக ஒரு 10 பேர் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி இப்போது சென்றிருக்கிற காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதையும் தாண்டி ஜல்லிக்கட்டு இந்த நடத்திய தீர்வோம் என இங்கு முதியவர்கள் முதல் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருமே தற்போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த மூதாட்டி உறவு இருக்காங்க, சில தகவலை பெறலாம். அம்மா சொல்லுங்கம்மா, இப்போ இவ்வளவு போராட்டம் நடக்குது, இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஏதாவது தீர்வு கிடைக்குமா? நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துகிற வரையும் நாங்கள் அந்த போராட்டத்தை கைவிடுற மாதிரி இல்லை. இன்னும் 10 நாள் 20 நாள் ஆனாலும் மாணவரை உடனே விடுவிக்கணும். அப்படி விடுவிக்க தவறினாலும் இப்போ 10 பேர் போயிருக்கேன், எங்கள் கிராமத்துலேருந்து போயிருக்காங்க. அப்படி இவங்க இப்போ 10 பேர் போய் எங்கள் மாணவரை விடுவிக்கலாம். நாங்கள் இந்த போராட்டத்தை இன்னும் நாங்கள் தொடருவோம். எங்கள் ஊர் மக்களுக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பான முறையில் நடக்கணும். மத்திய அரசு மாநில அரசு இதில் முன்னாடி எங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்க, இப்போ எதுக்காக சாலை மறியல் போராட்டம் பண்ணிட்டு மாணவர்களை பூரா உள்ள வச்சிருக்காங்கப்பா, அவங்களை விடுதலை பண்ணணும்ப்பா. விடுதலை பண்ணல அந்த போராட்டம் தொடரும்ப்பா. ஜல்லிக்கட்டு நடக்கணும்ப்பா, அலங்காநல்லூருக்கு இன்னைக்கு இல்ல நாளை கூட நடக்கணும்ப்பா. இல்லைன்னா எல்லாரும் இப்படி உள்ள வைக்கட்டும்ப்பா, எங்கள் மக்கள் பூரா உள்ள இருக்கட்டும்ப்பா. 5 மாடு தானே அவங்க கேட்டாங்க, அந்த 5 மாடையாச்சும் அவங்க நிறைவேற்றி செய்யணும். அந்த செஞ்சாதே நாங்க வெளியேறணும். சொல்லுங்க. நேத்து சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. கரெக்டா 6 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பாருங்க. நாங்க வர்றதுக்குள்ள ஏதோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்க யாரையுமே உள்ளூர்காரவங்கள வீட்டுக்கு அரெஸ்ட் பண்ண மாதிரி வெளியில விடவே இல்லை, யாருமே வெளியில விடல. இப்ப எல்லாருமே இதோட்டாங்க. இப்ப கைது பண்ண எல்லாத்தையும் இங்க இதோன்னதான் நாங்க இங்க கலைவோம். இல்லைன்னா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பாட்டிமா. மாணவர்களை அலங்காநல்லூருக்கு அனுப்பி விடணும், அங்க ஜல்லிக்கட்டு நடத்தணும். சொல்லுங்க, இப்ப இந்த போராட்டம் இப்ப அடுத்து உண்ணாவிரதம் உட்கார போறீங்களா, என்ன செய்ய போறீங்க? உண்ணாவிரதம் இருப்போம் சார், நாங்க இருப்போம். நாங்க எல்லாம் வரட்டும், அவங்க அமைச்சர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க வரட்டும். அரசியல் ஓட்டு கேட்க மட்டும் எப்படி சார் எங்க ஊருக்கு வராங்க? அவங்க எப்படி வராங்க ஓட்டு கேட்க? எத்தனை தலைவர் வராங்க, எத்தனை எம்எல்ஏ வராங்க எங்க ஊருக்கு? இப்ப யாரும் வந்துருக்காங்க, இவ்வளவு பிரச்சனை யாரும் வராங்க எங்க ஊருக்கு? யாரும் வர மாட்டேன்றாங்க. இந்த ஜல்லிக்கட்டு நேரத்தில் நாங்க ரேஷன் கார்டு ஓட்டுட்டு எல்லாமே நாங்க புறக்கணிப்போம் சார். எங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு எரிக்க போற ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எரிச்சிருவோம். எங்களுக்கு இது முதல்ல முக்கியம் நடக்கணும். இல்ல இப்ப 2 நாளா உங்க பகுதியில போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, கைது பண்ணிட்டாங்க. இப்ப திரும்ப என்ன பண்ண போறீங்க நீங்க? போராட்டம் பண்ணுவோம், ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு கண்டிப்பா போராட்டம் பண்ணுவோம். எல்லா மக்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணுவோம். யாரும் போராட்டம் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஜல்லிக்கட்டு எங்களுக்கு விட்டாகணும். ஊர் மக்கள் கிராமத்துல எங்களுக்கு விட்டாகணும். எங்களுக்கு ஓட்டே வேணும், ஜல்லிக்கட்டு வேணும், சாவுல வரைக்கும் வேணும். இல்ல போராட்டம் பண்ணுவோம். எதுக்குமே எங்களுக்கு சொத்து சொக எது வேணும், எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தான் வேணும். எங்களுக்கு சாமி கூட இல்ல, சாமியை பூரா புடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். எப்படி கூட்டி போனாங்களோ ஆளுகளை அதே போல ஒப்படைக்கணும் பிள்ளைகளை. என்ன தம்பி சொல்லுங்க. படிக்கிற அன்னைய உள்ள வெளியில வரணும்னு, வெளியில வர வரைக்கும் போராட்டம் தொடரும். வெளிய வர வரைக்கும் போராட்டம் தொடரும். சொல்லுங்க, இப்போ அவங்க வெளியே விட்டுறாங்க, இப்ப சொல்லிருக்காங்க, இப்ப வெளியே விட்டுறேன்னு சொல்லிருக்காங்க உங்க போராட்ட பிறகு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து எங்க கோரிக்கைகளை நிறைவேற்றணும்ல, ஜல்லிக்கட்டை நடத்தணும். எந்த அரசியல்வாதியும் இங்க இப்ப வரல, ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் வர்றாங்க. இப்ப தலையிடணும்ல, அவங்க நடத்தணும்ல. சந்திரபாபு நாயுடு போய் ஜல்லிக்கட்டு நடத்தினார்ல, அதே மாதிரி வரணும்ல. இங்க யாருமே வரலாத அளவுக்கு இங்க என்னத்துக்கு வாரீங்க ஓட்டு கேட்டு? வராம இருக்கணும். எங்க அந்த மாணவர்களை போய் விடுவிக்கணும். கட்சியே வேணும் எங்களுக்கு இந்த ஊர்ல. நீங்க பொதுமக்கள்
இப்ப என்ன அக்கா இப்ப அந்த பசங்களை விட்ட பிறகு வந்து இப்ப என்ன உண்ணாவிரதம் பண்ண போறீங்களா, என்ன பண்ண போறீங்க? உண்ணாவிரதம் பண்ண தொடர்ந்து நடக்கும். தொடர்ந்து எனக்கு உண்ணாவிரதம் நடக்கும். வெளியே விட்டாலும் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தியே தீருவேன். விடுதலை உண்ணாவிரதம் நடக்கும். நீங்க சொல்லுங்க, இப்ப வந்து இப்ப அவங்க வெளியே வரதா சொல்லிருக்காங்க. இப்ப உங்க ஊருக்காக வந்து ஒரு 10 பேர் போயிருக்காங்க. இப்ப வந்த பிறகு திரும்ப என்ன பண்ண போறீங்க? அவங்க வந்து உண்ணாவிரதம் உட்கார போறாங்களா இல்ல போராட்டத்தை தொடர போறாங்க? சார், ஜல்லிக்கட்டு நடக்கிறது உண்ணாவிரதம் நடப்போம் இருப்போம். இது கட்சி சார்பா இது நடத்துறதுல கிராம பொதுமக்கள் சார்பா நடக்குது. 10 பெரிய மனுஷன் போயிருக்காங்க. பெரிய மனுஷன் அரை மணி நேரத்துக்கு இங்க வரணும். இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போவோம். அவங்க இருக்கிற இடத்துல நாங்க கூப்பிட்டு வருவோம். நிச்சயமாக மனோஜ், நீங்க இந்த பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து வந்து இப்ப அந்த 10 பேர் கொண்ட குழு வந்து சென்றிருக்கார்கள். அவருக்கு முன்பாக வந்து அவர்களை வந்து விடுதலை செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். இல்லை என்றால் வந்து தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி அந்த இளைஞர்கள் வந்து வந்த பிறகு அவர்கள் தொடர்ந்து இவர்களும் உடன் சேர்ந்து தற்போது போராட்டத்தை தொடர யோசிப்பார்கள் போல இருக்கு. நிச்சயமாக அருண், தற்போதைக்கு அங்கு கைது செய்யப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய இந்த விடுதலைக்காக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், அந்த பகுதி மக்கள் தற்போது சாலை மறியலில் சாலையில் இறங்கி போராடி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய கருத்துக்களை கூட நீங்க பதிவு பண்ணீங்க. கண்டிப்பாக அவர்கள் தங்களுடைய அந்த உறுதியான அந்த கருத்துக்களை கூட தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து போராட்ட களத்திலேயே இன்னொரு பகுதியில் நம்முடைய செய்தியாளர் வினோத் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வினோத், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட எத்தனை பேர் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? நிச்சயமாக, அதாவது நேற்று காலை 9 மணியிலிருந்து இன்று காலை 8 மணி வரை கிட்டத்தட்ட 11 மணிக்கு 23 மணி நேரம் தொடர்ச்சியாக நடந்த அந்த மாணவர்களுடைய போராட்டம் போலீசார் இன்று கைது செய்ததை அடுத்து நிறைவுற்றது. ஆனால் அவர்களை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அலங்காநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் அனைவரும் அலங்காநல்லூர் பிரதான சாலையில், அதாவது தற்பொழுது அலங்காநல்லூரில் கேட்டு கடை என்னும் இடத்தில் இருந்து அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கே இருக்கும் பெண்கள், குழந்தைகள், ஆண்கள், முதியவர்கள் என அனைவருமே சாலைகளில் அமர்ந்து அந்த கைது செய்யப்பட்ட மாணவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும், அவர்களை எங்கள் கண்ணில் காட்ட வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் கலைந்து செல்வோம் என்று தெரிவித்து வருகின்றனர். மேலும் அவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும், கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். அவர்களிடம் போலீசார் வந்து சாலை மறியல் ஆரம்பித்த உடனே மாவட்ட கண்காணிப்பாளர் திரு விஜேந்திர பிடாரி அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இங்கே சாலையில் அமர்ந்திருக்கும் பொதுமக்கள், இந்த கிராம மக்கள் வந்து தங்களது கோரிக்கையான அந்த கைது செய்யப்பட்ட மாணவர்களை வந்து விடுவிக்க வேண்டும் எனவும், தற்பொழுது அந்த மாணவர்கள் அனைவரும் வாடிப்பட்டியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை விடுவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். ஆனால் காவல்துறையினரோ அவர்களை பிரிவென்டிவ் அரெஸ்ட் எனப்படும், அதாவது இன்று மாலை 6 மணிக்குள் நாங்கள் விடுவித்து விடுவோம் என்று கூறியும் அதனை ஏற்க பொதுமக்கள் தயாராக இல்லை. அவர்கள் மீது எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யக்கூடாது, எந்த ஒரு பிரிவிலும் அவர்கள் மீது எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யக்கூடாது, அவர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து தங்கள் ஊருக்காக ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுக்காக தங்களுக்காக போராட வந்தவர்களை நீங்கள் எப்படி கைது செய்து அழைத்து செல்லலாம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுதும் இந்த போராட்டம் தொடர்ந்து வருகின்றது. மேலும் வந்து அவர்களை விடுவிக்கும் வரை வந்து இந்த போராட்டம் வந்து நிறைவுறாது என்று தெரிவிக்கின்றனர். மனோஜ், தற்பொழுது நம்மிடம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் மேலும் இது பற்றி நாம் பேசலாம். தற்போது ஒரு சகோதரி நம்மிடம் உள்ளார், அவரிடம் கேட்கலாம். அக்கா, சொல்லுங்க, எதற்காக இந்த போராட்டம் நடத்தி உங்களோட கோரிக்கை என்ன? அதாவது மாணவர்களுக்காக விடுவிக்கிறதுக்காக நாங்க இந்த போராட்டம் பண்றோம். அடுத்த ஊர்ல இருந்து வந்து பண்றாங்க, எங்க ஊர் நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அதனால மாணவர் வந்தா தான் நாங்க இந்த இடத்துல போவோம். எங்க இருந்து வந்து அடி வாங்குறாங்க, காவல்துறை வகுப்புல கண்டிச்சாங்க, அதையும் மீறி நாங்க வந்திருக்கோம். மாணவர்கள் வந்தா தான் நாங்க வீட்டுக்கு போவோம். அதே மாதிரி ஜல்லிக்கட்டை அதாவது எங்க தலைமுறைகளுக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியாம போகக்கூடாது. நாங்க நடத்துவோம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நடத்தியே போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். மனோஜ், தாங்கள் இப்பொழுது நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இங்கே இருக்கும் தாய்மார்கள் வந்து மிகுந்த உறுதியுடன் இருக்கின்றனர். அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நிச்சயமாக நடத்த வேண்டும், அதற்காக வந்து போராடிய இந்த மாணவர்களை விடுவிக்க வேண்டும். அந்த மாணவர்கள் தங்களுக்காக தடியடி உட்பட பல்வேறு துயரங்களை அனுபவித்துள்ளனர். அவர்களை விடுவிக்காமல் தாங்கள் இந்த இடத்தை விட்டு நவர மாட்டோம் என்று தெரிவித்துள்ளனர்.
நிச்சயமாக வினோத், அங்கு ஜல்லிக்கட்டு தொடர்பான அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்பாக அங்கே அவர்கள் அடைத்து வைத்திருப்பவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் அனைவரும், குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் அந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சாலை மறியல் போராட்டம் தொடர்பான கள நிலவரங்களை தந்த வினோத் மற்றும் அருண், உங்கள் இருவருக்கும் நன்றி.